tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வனமகன். தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் ஜெயம் ரவி இந்த படம் தொடங்கியதிலிருந்தே எதிர்பார்ப்பு தொடங்கிவிட்டது. மேலும் இயக்குனர் ஏஎல் விஜய் சமீபத்தில் பெரும் ஹிட் கொடுத்தார். இவர்களின் கூட்டணியில் வெளிவந்திருக்கும் வனமகன் வெற்றி படமாக இருவருக்கு கை கொடுக்குமா என பார்ப்போம். வாருங்கள் வனத்துக்குள் செல்லலாம். படத்தின் கதை: அந்தமான் தீவுகளில் வாழும் மலைவாழ் பழங்குடி இனத்தினை சேர்ந்தவர் ஜெயம் ரவி கதையின் நாயகன். இவரை சேர்ந்த மக்களுக்கு சிலரால் இடையூறுகள் வருகிறது. ஒரு கட்டத்தில் இது பெரும் ஆபத்தாக மாறி கதை சூடு பிடிக்கிறது. பெரிய தொழிலதிபரின் மகளாக வரும் ஹீரோயின் சாய்ஷா தன் அப்பாவின் நண்பரான பிரகாஷ்ராஜ் பராமரிப்பில் வாழ்கிறார். தன் நண்பருடன் அந்தமான் சுற்றுலா செல்லும் பொழுது அங்கு எதிர்பாராத விபத்து நேர்கிறது. இதில் எப்படியோ ஜெயம் ரவி மாட்ட இவர் சென்னைக்கு அழைத்து செல்கிறார். பின் ஜெயம் ரவியின் விஸ்வரூபம் வெளிப்பட ஒரே அமர்க்களம்தான். காட்டுவாசியான அவரை எப்படி அடக்கி சாய்ஷா தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். பின் ஹீரோயினுக்கு தெரியாமல் ரகசிய நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்பட அங்கு நடப்பதே வேறு. இந்த கலவரத்தில் ஜெயம் ரவியின் விஸ்வரூபம் அம்பலமாகிறது. போலீஸ் வலையில் சிக்குகிறார் அவர். அவரை போலீஸ் கைப்பற்ற காரணம் என்ன? கலவரத்துக்கு காரணம் யார்? சாய்ஷாவுக்கு பார்க்கப்பட்ட மாப்பிள்ளை யார் என்பதே மீதி கதை. படத்தின் பிளஸ்: இயக்குனர் விஜய் கதை கொண்டு சென்ற விதம், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், காட்சி வரை வனமகனாகவே வாழ்ந்த ஜெயம் ரவி நடிப்பு, படம் ரிலீஸுக்கு முன்பே அதிக வாய்ப்புகளை அள்ளிய ஹீரோயின் பற்றி இனி என்ன சொல்ல? பின்னணி இசை பன்னீர் போல சரியாக தெளித்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். படத்தின் பல்ப்ஸ்: ஒரு கட்டத்தில் ஹீரோ காட்சியின் லாஜிக் இருக்கிறது, உங்களுக்கே அது தெரியும். கதையை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடித்திருக்கலாமோ என தோன்றுகிறது. ஹாரிஸ் ஜெயராஜ் மீதான எதிர்பார்ப்பு பூர்த்தி பெறவில்லை. மொத்தத்தில் வனமகன் மண்ணின் மகன்தான். அனைவரும் போய் பார்க்கலாம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.